ராம் சீதா சீரியல்ல இப்போ ராட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் நான் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க. ராம் கிட்ட உண்மையெல்லாம் சொல்லியே ஆகணும். நமக்கு இருக்கிற சந்தேகத்தை சொல்லியே ஆகணுங்கிற மாதிரி சீதா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. சீதா என்ன தூங்காமல் இங்கே இருக்க? பாஸ், எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. அதை நீங்கள் நிறைவேற்றி பண்ணி தருவீங்களா? நீ என்ன சந்தேகப்பட்டாலும் அது கரெக்டாக தான் இருக்கும். ராமும் சீதாவும் அப்படி என்ன பேசிகிட்டு இருக்காங்க? ஏன்னா வீடு ஃபுல்லாக வந்து நம்ம மைக்ரோஃபோன் வச்சாச்சு. எங்கே என்ன பேசினாலும் அந்த சிக்னல் வந்து வந்துடும் சொல்லிட்டு இப்போ ஹாலில் இருக்கிறது பக்கத்தில் தான் எங்கேயோ பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒட்டி கேட்குறாங்க. பாஸ், எனக்கு மகாலட்சுமி இருக்காங்கன்னு சொல்லி சந்தேகமாக இருக்குது. என்ன சொல்கிற? மகாலட்சுமியா? எனக்கு ஒன்றும் புரியலையே. நான்சியோட நடவடிக்கை பாவனை எல்லாம் பார்த்தா மகாலட்சுமி மாதிரி தான் தோணுது. உனக்கு அப்படியெல்லாம் தோணாதே. ஆனால் சீதாவுக்கு அப்படி தோணுதுன்னா பின்னாடி ஏதோ ஒரு முக்கியமான காரணம் இருக்கும். என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது நடந்ததெல்லாம் சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல நம்ம சீதா, அச்சச்சோ இவளுக்கு சந்தேகம் வந்துருச்சா? இத்தனை நாளாக வந்து இவளுக்கு சந்தேகம் வந்திருக்குன்னு தெரிஞ்சு தானே நான் இது மாதிரிலாம் மாறி மாறி பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. ஏன்னா வீடு ஃபுல்லாக வந்து மைக்ரோஃபோன் வச்சதுனால சீதாக்கு ஆல்ரெடி சந்தேகம் வந்தப்பயே வந்து அதை வந்து கேட்டுட்டாங்க. ஓ, இப்படியெல்லாம் என் மேலே சந்தேகப்பட்டு ஏன் ரூம்லேயே வந்து இன்னியலரெல்லாம் எடுத்து பார்த்துருக்கீங்களா? உங்களை நான் சும்மா விட மாட்டேன். இந்த காஃபி டீ கொடுக்கறது இது எல்லாமே வந்து முன்கூட்டி தெரிஞ்சனால தான் அங்கே வந்து சத்தம் போட்டு பேசியிருக்காங்க. நம்ம மகாலட்சுமி முன்னாடியே வந்து எல்லா திட்டத்தையும் வந்து அறிஞ்சிக்கிட்டாங்க. அதே மாதிரி தான் சம்மந்திங்கிற முறையும் வந்து அவங்க அம்மா வந்து பேசினவ கூட எல்லாமே முன்கூட்டி தெரிஞ்சிருக்கு. இப்போ தலானியை வச்சு சுபாஷும் அர்ச்சனாவும் வராங்கங்கிற விஷயம் கூட இந்த மைக்ரோஃபோன் மூலியமாக தான் வந்து மகாலட்சுமி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி சீதா, நீ சொன்னல, நீ சொன்ன மாதிரி வந்து டிஎன்ஏ டெஸ்ட் வந்து எடுத்துடலாம். மகாலட்சுமி வந்து அரண்டு போயிட்டாங்க. ஐயோ, நான் தான் மகாலட்சுமிங்கிற உண்மை தெரிஞ்சிச்சுன்னா இன்னொரு வாட்டி சீதா கிட்ட வந்து தோற்று போயிடுவேனே. அப்படி தோற்று போகக்கூடாது. மகாலட்சுமி போனாவது பரவாயில்ல, இவகிட்ட நம்ம தோத்துடக்கூடாதுன்னு தான் நம்மளே வந்து நான்சியாக வந்து நடிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ டிஎன்ஏ டெஸ்ட் வந்து எடுத்துட்டாங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனையாயிடுமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னும் என்னெல்லாம் பண்ணலாம்? எடுத்தோடனே வந்து சீதா எதை அடிப்படையில் டிஎன்ஏ டெஸ்ட் வந்து எடுக்க முடியும்? நான் வந்து இவங்க தான் மகாலட்சுமியாக இருப்பாங்களோ இல்லையோ சந்தேகப்படுறேன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து கோர்ட்டில் வந்து கேஸ் போட முடியும். ஐயோ, கோர்ட்டில் வந்து கேஸ் போட்டால் நிச்சயம் எடுக்கணும்னு சொல்லுவாங்களே. அப்போனா இந்த விஷயத்த வந்து கூடிய சீக்கிரம் வந்து எல்லா உண்மையும் தெரிய போதா? அப்போனா இந்த குடும்பம் முன்னாடி அசிங்கப்பட்டு தான் நினைக்கணும். ஆல்ரெடி சுபாஷும் அர்ச்சனாவும் என்னை அனுப்பிச்சி வைக்கணும் தான் நினச்சிருக்காங்க. அந்த சதியை நம்ம முன்னாடியே அறிஞ்சிட்டோம். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து தடுமாற்றத்தோடு இருக்காங்க. பாஸ், பாஸ்னா பாஸ் தான். முன்னாடி நான் சொன்னது எதுவுமே கேட்க மாட்டீங்க. இப்போ நான் சொல்கிற எல்லா விஷயத்தையும் காது கொடுத்து கேட்குறீங்க. நீ எப்போதுமே வந்து கரெக்டாக தான் யோசி அப்படின்னு சொல்லி ராம் வந்து சீதா வந்து விட்டு கொடுக்காம பேசுகிறாங்க. சரி சீதா, டைம் ஆகுது, நம்ம தூங்க போகணும்ல. சத்து மாவெல்லாம் சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒத்துமையாக வந்து தூங்க போகிறாங்க. யாருமே இல்லைங்கிற விஷயம் தெரிஞ்சோன்னு வந்து மகாலட்சுமி ஃபோட்டோவுக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம நான்சி, அதாவது மகா வேஷத்தில் நான்சி வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல. எனக்கு என்ன சொல்கிறேன்னே தெரில. உனக்கு மாலையை போட்டு அழகு பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு மகா. இப்போதைக்கு நான் மகாவாக இருந்தாலும் வெளி உலகத்துக்கு நான் தான் நான்சி. இப்போ என்ன பண்ண போகிறேன்? டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தா நான் தான் நீ தான் நாங்கிற விஷயம் வந்து எல்லாமே தெரிஞ்சிருமே. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தடுமாற்றத்தோடு இருக்காங்க. இந்த சதியை வந்து நம்ம மதியால் வந்து ஜெயிக்க முடியுமா இல்லையான்னு அவங்களே வந்து சந்தேகத்தோடு தான் இருக்காங்க அந்த இடத்துல. ஆனால் இந்த விஷயத்த எதுவுமே வந்து நான் சொன்னால் மீராவும் பிரியா யாருமே வந்து நம்ப மாட்டேங்கிறாங்க. எப்படி பாஸ், நம்ம சொல்கிற விஷயத்தெல்லாம் அவங்க முன்கூட்டியே வந்து தெரிஞ்சுக்கிட்டு பேசுகிற மாதிரி தான் தெரியுது. எப்படி சொல்கிறாது? ஆமாம், அவங்களுக்கு ஃபுல் டீட்டெயில், கம்பெனியோட டீட்டெயிலெலாம் இவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக வேறு யாருமே எழுத மாட்டாங்கன்னு சொன்னாங்களே ஆடிட்டர்லேருந்து எல்லாரும். அப்படி இருக்கும்போது மகா தான் நான்சி. அதனால தான் சொத்து எல்லாத்தையும் வந்து 25% நான்சி பேரில் எழுதியிருக்காங்க. இன்னொன்று, தங்கச்சி வந்து நான்சிங்கிறவங்க உண்மையிலே இருக்காங்களா இல்லையான்னு நம்ம யோசிக்கணும். இவங்க டிஎன்ஏ டெஸ்ட் வந்து எடுக்கலனா ஐயோ, சீதாவோட அறிவு முன்னாடி நம்மளால் நிற்க முடியாது போல இருக்குன்னு சொல்லி மகாலட்சுமி இதெல்லாம் கேட்டு அரண்டு போய் நிற்கிறாங்க. நான்சி உண்மையிலே வந்துட்டா என்ன ஆகுறது? நான்சி என்ன போல தான் இருப்பாளா இல்லையான்னு நான் கூட நான்சியை பார்த்ததில்லன்னு தான் அந்த இடத்துல மகாலட்சுமி வந்து திங்க் பண்ணுறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். எபிசோட் ரொம்ப பரபரப்பாக இருக்க போதுன்னே சொல்லலாம்.